அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ரூபாய் 30 மட்டும் செலுத்தி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சேனலுடைய தனி சிறப்பே நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் சொல்லக்கூடிய வழிபாட்டில் ஒரு தீபம் ஏற்றுறது, அந்த நேரம், ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பலரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல விதங்களில் முயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சில நேரங்களில் நாம் நினச்ச மாதிரி நமக்கு பண வரவு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கடனை கட்ட முடியாமல் பல அவமானங்களை சந்திக்கிற சூழ்நிலையும் ஏற்படும். ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்க இந்த ஒருவரி மந்திரத்தை, இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை, இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க வீட்டு நிலைவாசல் கதவை திறக்கும் போது செய்யணும். இதற்கு முதல்ல இந்த ஒரு பொருளை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தாந்திரிகத்துக்கு இந்த பொருளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு வசம்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. வசம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி அது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் கதவுக்கிட்டே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் கதவை திறப்பீங்க இல்லையா, திறக்கும் போது முதல்ல உங்கள் கையில் அந்த பொடியை வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை முதல்ல சொல்லுங்கள். குப்த தனதாராய நமக, குப்த தனதாராய நமகன்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா சிட்டிகை அளவுக்கு அந்த தூள், அதை உங்கள் வாசலை நோக்கி ஊதி விடுங்க. வீட்டுக்கு உள்ளே நீங்கள் நின்றுக்கிட்டு, அதாவது நடுவில் நிலைவாசல் நடுவில் ஒரு நிலைச்சட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு உள்ளே நீங்கள் நின்றுட்டு வெளியே பார்க்க இந்த ஒரு வரி மந்திரத்தை, குப்த தனதாராய நவகங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற பொடியை தூவி விடுங்க அல்லது ஊதி விடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும். அதுவும் இந்த ஆணி மாதம் முழுக்கவே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். என்னால் மாதம் முழுக்க செய்ய முடியலைங்க, எனக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் செய்யட்டுமா, தாராளமாக செய்யலாம், தவறே கிடையாது. நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களில் நமக்கு ரொம்ப அவசியம் நம்பிக்கை தான். நாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது. இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக, தாந்திரீக, மாந்திரீக சூட்சமங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, சொந்த வீடு பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.